ஒரு பக்கம் விஜய், த்ரிஷா இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, இன்னொரு பக்கம் த்ரிஷா அண்ட் பார்த்திபன். இவங்க பிரச்சனை ரொம்ப பூகம்பமா வெடிச்சிட்டுருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. ரீசென்ட்டா விஜயும், த்ரிஷாவும் ஒண்ணா ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தாங்க. அந்த ஃபங்ஷன்ல நடந்த அந்த வீடியோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசும் பொருளா மாறிடுச்சு. அத பத்தி விஜய் அவர்களே சொல்லிட்டாரு. என் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களையும், விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வர இந்த நிலையில, பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவ பத்தி ஒரு விமர்சனத்த முன் வச்சாரு. ஒரு பொது மேடையில இருக்கும்போது குந்தவைன்ட்டு அவங்களுடைய கேரக்டர் நேம சொல்லி, அவங்கள வீட்லயே குந்த வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருந்திருப்பாரு. அவரு ஆழ் மனசுல இருந்து தான் சொன்னாராம். அது ஃபன்னா சொன்னாராம். இருந்தாலும் கூட அதுக்கு பகிரங்கமா அவரு மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஆனா, நம்ம ஏன்டா இப்போ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்ட்டு அவரே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படி என்ன நடந்ததுன்னா, த்ரிஷா ரொம்பவே ஒஸ்ட்டா பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஒரு போஸ்ட்ட ஒண்ணா போட்டுட்டாங்க. சும்மா காமெடி, கேலி, கிண்டல் அப்படின்ட்டு தேவையில்லாம யாரோ ஒருத்தங்க என் ஃபோட்டோவ லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. அத பார்த்துட்டு சும்மா இல்லாம இந்த வந்து தேவையில்லாம பேசி, எதுக்கு அசிங்கமா பேசணும்? என்ன பத்தி அசிங்கமா பேசுறாங்களா, அவங்க தான் அந்த ஒரு கேவலமான பெர்சன். அது அவங்களுடைய கேரக்டர காட்டுது அப்படின்ட்டு இப்போ தேவையே இல்லாம பார்த்திபன் அவர்கள பத்தி தவறா அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க மறைமுகமா தான் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ ஓப்பனாவே பார்த்திபன் அவர்கள் டைரக்ட்டா நான் அந்த ஒரு மன்னிப்ப வந்து உண்மையாலே மனசார தான் கேட்டேன். ஐயோ! இப்படி வந்து ஃபன் பண்ணிட்டோமே அவங்கள வச்சு. இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலைய விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருந்திருக்காரு. அத கூட புரிஞ்சுக்காம அதுக்குள்ள இவங்க இந்த மாரி ஒரு சம்பவத்த பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டேனே தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் த்ரிஷா பண்ணது தப்பு. ஏன்னா விஜய் எவ்வளோ ஒரு உயரத்துல இருக்காரு. இப்ப எவ்வளோ பெரிய விஷயத்த பண்றாரு. இதெல்லாம் ஒரு சாதாரணமா கிடைக்கல. அவரு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர ஸ்டேஜில நம்ம போனா ஒரு பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சு எதுக்கு போணும்? என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அம்மா போகாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 41 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? விஜய் அவர்கள் கூட்டு போறேன்னு சொன்னாலும், நான் வரலன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஒரே மாரி காஸ்டியூம் எடுத்திருந்தாலும் பரவால்ல, போட்டுக்கிட்டு வீட்லயே இருந்திருக்கலாமே. இவங்க போனா அவரோட இமேஜ் என்ன ஆகுறது? ஏன்னா இத பத்தி தான் தேவையில்லாத பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. சங்கீதா வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அத பத்தி இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குற மாரி கூடவே சேர்ந்து போணும். அது ரொம்ப பெரிய தப்பு தானே. இத பத்தி நான் பேசல. சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் பேசுறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பதிலடி குடுக்கட்டும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. அவருடைய கேள்விகள் சரிதான். ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனைய மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. ஆனா அத இன்னும் பெருசாக்குறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவத்த பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரிய வந்தது. ஆனா ரொம்ப பெருசாலாம் இத எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு விஜய் சொன்னத தொடர்ந்து நெறைய பேர் சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் பொலிட்டிக்கல் ரீதியா வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? அத பத்தி பேசலான்றது தான் இங்க பல பேருடைய கருத்தா இருக்கு. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவருக்கு நெறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னதான் இவருடைய பர்சனல் அப்படின்னு சொன்னாலும், நம்ம அண்ணனே பண்ணிட்டாரு. நம்மளுடைய தலைவனே இப்படி பண்ணிட்டான். நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு தவறான உதாரணமா விஜய் அவர்கள் மாறிட்டாரேன்ற ஒரு வருத்தம் இங்க பல பேருக்கும் இருக்கு. அந்த வருத்தம் அண்ட் ஆதங்கம் தான் இப்போ பல பிரபலங்கள் இப்படி த்ரிஷாவ திட்டுறதுக்கு முக்கிய காரணம். அதே மாதிரி தான் விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருடைய இந்த வீடியோவ பார்த்துட்டு உடனே நம்ம மைண்ட் வாய்ஸ் அங்க போயிருக்கோம். என்ன இது அதே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். அது வேற யாருமே இல்ல. ரவி அண்ட் கெனிஷா இவங்க 2 பேரும் தான் ஒரே மாரி காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு ஈவென்ட்க்கு போயிருந்தாங்க. அதே ரீக்ரியேட் பண்ணிட்டாருப்பா நம்ம தளபதி அப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்தது. இத ஆர்த்தி மறைமுகமா விஜய் அவர்கள தாக்கியும், சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு வீடியோ ஒண்ணு ஒரு பெண் பேசுறாங்க. அதுல சில ரகசியமான பெண்களுக்கு ஆண்கள்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு எது முக்கியம்னா, அந்த ரகசியமான உறவுல நமக்கு முக்கியத்துவம் தராங்களா? இல்ல அவங்களுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் தராங்களா? அப்படின்ற ஒரு பொறாமை, ஈகோ இது வந்து எந்த ஒரு லவ்வையும் காட்டாது. ஸோ ரொமான்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஈகோ மட்டும் தான். இது ஒரு மைண்ட்ல சைலன்ட்டான ஒரு காம்படிஷன். அதனால அத பத்தி மட்டும் தான் அந்த பெண்கள்லாம் யோசிப்பாங்க. இது ஒரு போதையாவே மாறிடும். நம்ம ஜெயிச்சுட்டோம், அவ தோத்துட்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு அட்டென்ஷன் ஜெயிக்கணும். இது போல வெறியால தான் மத்த பெண்ணுடைய ஃபீலிங்ஸ் கூட அந்த பெண்மணி விளையாடுறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, அதே ஆண் உங்கள விட இன்னொரு பெட்டரான பொண்ணு கிடைச்சா அப்படி போயிட்டானா, அப்ப இவ்ளோ நீங்க நினைச்சிருப்பீங்களா அந்த ஈகோ கிளாஷ் ஆகுற மாரி. அத வந்து எங்க போய் கொண்டு போய் மூஞ்ச வைப்பீங்க? ஸோ, என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அந்த துரோகம் உங்களுக்கே வந்து சேரும். ஸோ, இந்த பொய்யான உறவுல பொய்யான விஷயங்கள் நெறைய நடக்கும். இது இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்டின்ட்டு அந்த பெண் பேசியிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா லைக் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா,
ரவிமோகனுடைய முன்னாள் மனைவியான ஆர்த்தி தாங்க போட்டிருக்காங்க. ஸோ ஆர்த்தி லைக் போட்டதா பல பேரும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இவங்க வந்து இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போது ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயும் மன வருத்தங்கள் இருக்க தானே செய்யும் அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. உண்மையாலே இந்த பெண் பேசுனது 100க்கு 100 உண்மையான விஷயம்தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை ஏமாற்றணுன்ட்டு நார்மலாக நினச்சாலே போதும், கண்டிப்பாக நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதுலேயும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்து அவங்களுடைய கணவர் மேலே ஆசைப்படுறாங்கன்ற பட்சத்தில் அந்த பொண்ணுடைய பாவம் சும்மா விடாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலே விஜய், சங்கீதா, த்ரிஷா இந்த பிரச்சனைகளை அவங்க பார்த்துப்பாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக நடக்க போகிற சில விஷயங்களுக்கு மக்களாகிய நாம தான் என்ன பண்ணணும், அவங்க செய்கிறது சரியா தவறா அதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இப்போ இருக்கிறவங்களும் ஒரு சில பெண்களோட காதல் கொண்டு அவங்கள கரம் பிடிச்சிருக்காங்க மனைவி இருக்கும்போதே. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சேனலில் வரப்போகுது. அந்த மாதிரி லிஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.